மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நடாத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் அதிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை தான் அதை சாதித்தது என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது பொருத்தமில்லை. என்றால் தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லை நம்முடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால். என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அளிக்க முடியாது. 35 சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம், அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம். தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு உங்களுக்கு இந்த பதவிகள் தான் தேவை என்றால் வச்சிருங்கள். நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்கள் ஒரு மிக பலமான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கினதுக்கு பிறகு எந்த ஒரு தரப்புக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காமல், ஆனால் அந்த ஆணையை மிக தெளிவாக கொடுத்திருந்து உங்களுக்கு அந்த செய்தியை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல். இதுதான் தமிழ் தேசியம் சார்ந்து ஆணையை பெற்ற ஒரு தரப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடைசி தேர்தலாக அமையும். கடந்த 8ஆம் தேதி நம்முடைய இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்வுகளிலே கலந்து கொள்வதற்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அந்த சபைக்குள்ளே உள்ளேறின பொழுது அங்கே அந்த சபையில அமைந்திருந்த எதிர் அணியிலே இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் ஒன்றொன்றாக என்னிடம் வந்து கை கொடுத்து, நீங்கள் தெற்கிலே சாதிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை வடகிழக்கிலே சாதித்திருக்கிறீர்கள். அதிலே எனக்கு அதில் இருந்த ஒரு தலைவரை கொஞ்சம் கூட தனிப்பட்ட முறையிலையும் தெரிஞ்சிருந்தபடியால் நான் அவரிடம் கூறினேன், வடகிழக்கிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நடாத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் அதிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை தான் அதை சாதித்தது என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது சற்று பொருத்தமில்லை. என்றால் அது உண்மையிலேயே தமிழரசு கட்சி தான் கணிசமான வெற்றியை அடைந்திருக்கின்றது. அப்பொழுது அவர் உடனடியே சொன்ன பதில், தேசிய மக்கள் சக்தியுடைய தோல்விக்கு தத்துவார்த்த ரீதியாக நியாயங்களை வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களிடம் சொன்னதே நீங்கள். உங்களுடைய கருத்துகளுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வளமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினர். அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதை கூறியிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், ஒரு வகையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நடத்துவதற்கு எப்படி மஹிந்த ராஜபக்ச பெரிய அளவிலே வெற்றி கொண்டாடினவரோ, ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டதே இந்த ஜேவிபி. அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தெரிஞ்ச மொழியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில், சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி தேர்தல்கள் வழமையாக எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது.
வேட்பாளர்களுடைய முகங்களையும் உறவுகளையும் பார்த்து தெரிந்தவர்களை அறிந்து வாக்களிக்கின்ற தேர்தல். அவை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயோ இல்லை மாகாண சபை தேர்தலிலோ கொள்கைக்காக வாக்களிக்கின்ற மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கொள்கையை விட்டு சற்று வித்தியாசமாக வாக்களிப்பதுதான் வளமை. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லையும் உடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால். அந்த சவாலிலே நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அளிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய மக்கள் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலே தங்களுடைய உறவுகளுக்கு கூட வாக்களிக்காமல் ஒரு தேச உணர்வை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தாயக முழு பரப்பிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அந்த வாக்குகளை வழங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து முகங்களை பார்த்து அந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர சில இடங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்கள் அல்லது ஒரு சில கட்சிகள் பெரிய அளவிலே வந்து வேரூண்டி அங்கு இயங்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த வாக்கு விழாமல் இருந்ததை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கின மாபெரும் ஆணையை வெறுமனே ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசம் வழங்கின மாபெரும் ஆணை தேசத்துக்காக ஒட்டுமொத்த சர்வதேசமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் விலகி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த மக்கள் ஒரு தெளிவான ஆணை கொடுத்திருந்தும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடினதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கின்ற கருத்து 35 சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம், அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம். தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு ஆட்சி அதிகாரமும் ஆசனங்களும் சபைகளை கைப்பற்றுவதன் தவிசாளர் மேயர் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இதுக்கு முதலே சொல்லிக் கொண்டு வந்தோம். அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளே சிக்க விரும்புகின்ற ஒரு அமைப்பு அல்ல. உங்களுக்கு இந்த பதவிகள் தான் தேவை என்றால் வச்சிருங்கள். நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்கள் ஒரு மிக பலமான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கினதுக்கு பிறகு அதை அவர்கள் எந்த ஒரு தரப்புக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காமல், ஆனால் அந்த ஆணையை மிக தெளிவாக கொடுத்திருந்தும் உங்களுக்கு அந்த செய்தியை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல். இதுதான் தமிழ் தேசியம் சார்ந்து ஆணையை பெற்ற ஒரு தரப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடைசி தேர்தலாக அமையும். மிகவும் துரதிர்ஷ்டம். நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் கூட மேடையாக நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுடைய நோக்கம் இந்த தமிழரசு கட்சியை அளிப்பதல்ல, மாறாக இந்த தேர்தலுடைய முடிவுகள் எதுவாக இருந்தால் ஏன் தமிழ் தேசிய பேரவைக்கு நம்முடைய
மக்கள் அனைத்து சபைகளிலே நமக்கு ஆணை வழங்கினாலும் நாங்கள் தமிழரசு கட்சியை வெட்டி அவர்களை ஓரங்கட்டி போகின்ற ஒரு பயணம் அல்ல என்று நாங்கள் சொல்லியும் அந்த தேர்தலிலே அந்த தமிழரசு கட்சிக்கு மக்கள் கணிசமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தும் அவர்களுக்கு அந்த கொள்கை சார்ந்த சிந்தனையே கிடையாதென்றால் அவர்கள் பலகாலமாக தொடர்ந்தும் இப்படிப்பட்ட மற்றவர்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கருத்துராக்கம் செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனுடைய லாபத்தை பெற்று அரசியல் செய்கின்ற காலம் தொடர்ந்தும் இருக்க முடியாது. அது முடிவுக்கு வரும். எவருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களாலே தங்களுடைய பிரதிநிதியாக கருத முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் கிட்டத்தட்ட 1,50,000 மக்களை 1,50,000 மக்களை தியாகம் செய்து வந்தது. அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருந்தால் அந்த லட்சியத்துக்கு நாங்கள் நேர்மையாக பயணிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவடைந்ததற்கு பிற்பாடு இந்த தேர்தலுடைய முடிவுகளை நாங்கள் சரியாக படித்த பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் ஒரு அமோக ஆணை வழங்கி இருந்தாலும் இந்த ஒரு தரப்புக்கு நம்முடைய மக்கள் அந்த அறுதி பெரும்பான்மை ஆணையை வழங்கவில்லை. பிரதான சிங்கள பேரினவாத தரப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தெளிவான சிந்தனைகளை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன் கொண்டு போவதற்கு ஒரு தெளிவான அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லையாக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்வோம். பேரினவாதத்துக்கு இடமே அளிக்க கூடாது என்றால் தமிழ் தேசியம் பேசி வாக்கு பெற்றவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு பெற வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் காலத்திலே நமக்கு பல விமர்சனங்கள் மற்றவர்கள் மீது இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மக்களுடைய முடிவுகளை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த மக்களுடைய உண்மையான எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம். விசேஷமாக தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே வெல்லுகின்ற அணிகளோடு தான் தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்தை பல தடவைகள் கூறியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம், நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த இடத்திலே அவர்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய இந்த முயற்சி சிலவழிலே தமிழரசு கட்சியை ஓரங்கட்டுகின்ற ஒரு முயற்சியாக அமையுமோ என்ற ஒரு சர்ச்சை அவர்கள் மீது வந்த பொழுது அவர்கள் நம்மிடம் அதை சுட்டி காட்டினார். அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன், அறுதி பெரும்பான்மை எடுப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை நாங்கள் ஓரம் கட்டி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் ஆட்சிகளை உருவாக்க முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற நோக்கம் தேர்தல் காலத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், அது அல்ல. ஆனால் இன்றைய யதார்த்தம் என்னென்றால் நாங்கள் இந்த முயற்சியை தேர்தலை அண்டின ஒரு முயற்சியாக இல்லாமலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடே
நாங்கள் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த முயற்சியை முறித்ததே தமிழரசு கட்சி. அந்த பேச்சுவார்த்தையில இருந்து விலகி சென்றதே தமிழரசு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியை அணுகின்ற பொழுது அது கணிசமான அழுத்தத்தை தமிழரசு கட்சி மீது ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே ஆணையை பெற்ற 2 தரப்புகள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஆணையை பெற்ற 2 தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். மக்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற இடத்திலே அந்த ஒரு புரிந்துணர்வுக்கு தாங்களும் ஏதோ ஒரு வகையில பங்காளிகளாக வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்படி அல்லாமல் நாங்கள் வெறுமனே 3 தரப்பாக பிரிஞ்சு நாங்கள் நின்றதாக இருந்தால் தமிழரசு கட்சி ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்பதை நான் தெளிவாக அவர்களிடம் மறுத்து கூறினேன். அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசியாக என்னிடம் பேசின பொழுது தங்களுடைய ஏனைய பங்காளி கட்சி தலைவர்களோடு தாங்கள் பேச இருப்பதாகவும் அவர்களோடு பேசி நம்மிடம் அதுக்குரிய பதில்களை சொல்லுவார்கள் என்று கூறி அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி, தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வரையில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத தரப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது அது எங்களுடைய வெற்றி. அதுதான் எங்களுடைய வெற்றி. வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையுடைய வெற்றி என்ன? ஏனென்றால் நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு உண்மையான கருத்துவாக்கத்தை செய்த ஒரே ஒரு தரப்பு. அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் மக்கள் மட்டத்தில் சென்று இந்த கருத்துவாக்கங்களை செய்கிறதுக்கு தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் எங்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு சில கூட்டங்களிலே கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைத்து, நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அந்த மக்களை உங்களுடைய பக்கம் திருப்புவதற்காக சொன்ன கருத்துகள் அங்கு கணிசமாக ஈடுபட்டிருக்கின்றது. சில வழியில அது எங்களிடம் வராமல் வேறொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் சொன்ன கருத்துகள் தான் அவர்களை தொடர்ந்தும் இந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு சென்றீர்கள். அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு வெற்றி, இந்த பேரினவாத சக்திகளை தோற்கடிச்சது ஒன்று. ஆனால் எந்த அளவுக்கான நாங்கள் தோற்கடிச்சதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட இந்த பேரினவாத தரப்புகளுக்கு கடந்த காலங்களிலே கடந்த தேர்தலிலே கிடைக்கின்ற வாக்குகளுக்கும் கூட அரைவாசிக்கு மேலே அந்த பேரினவாத சக்திகளுக்கு அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறதால் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் உங்களோட தேசிய உணர்வை நம்மளோட மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்றது அதை எடுத்து காட்டப்படுகிறது. அவை அனைத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டி